இதோ வந்துட்டேன். வைப் பண்ணுங்க ப்ரோ. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆக்டர் அகைன் அஃபீஷியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரீம்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீம்ஸ் வீடியோனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த டாக் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீம் டெம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணி போடுவாங்களே, அந்த மீமை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வேற டேய் கூட்டு போங்கடா. முறுக்கு மிச்சர் 50 ரூபாய்க்கு. சரி, உருளைக்கிழங்கு சிப்ஸ் 100 ரூபாய்க்கு. சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. ஆனால் மிச்சர் 50 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. டே மச்சான், என்னடா இங்கே வேலையை பார்க்குற? மச்சான் டே பாப்ல ஏன் கடைடா? வால்டர் ஸ்விட்டால் ஸ்வீட் 1 kg கிலோ ஹோல்சேல் கடை. கரம் 1 kg கிலோ சன்ஃப்ளவர் ஆயில் தயாரிப்பு. மாப்பிள்ள இப்போ நம்புறேன்டா, அது உன் கடைடா கன்ஃபார்ம். மச்சான் டே மண்டை ஃபுல்லா சாலனாதான். சரி மண்டை ஃபுல்லாக சால்னா தரமா அதை நான் போட்டு விடு மச்சான் சிப்ஸ். இந்த 2 நிமிஷம் அடிச்சல உட்காரி மாப்பிள்ள. நீ உள்ள ஏதோ சவுண்டு கேட்குது. இந்த மச்சான் எவ்வளோ மாப்பிளாச்சு? கொஞ்சம் பார்த்து சொல்லு மச்சான். 75 ரூபா ஆச்சு மச்சான். இந்த மச்சான் 100 ரூபா. இந்த மச்சான் பேலன்ஸ் 35 ரூபா. மச்சாடே இனிமேல் ரெகுலரா இல்லை, அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. என்னன்னா 100 ரூபா கொடுத்துட்டு 75 ரூபா ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மச்சான் 35 ரூபான்னு கொடுக்குறாங்க ஒரு. அங்கே தான் எனக்கு கொஞ்சம் புரியல, இப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. டேய் தம்பி எங்கேயா இருக்க தம்பி? அப்பா இருக்காரப்பா? தம்பி ஹலோ. டேய் என்னடா சொல்ற? டேய் பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, உங்க அப்பாவுக்கு வேமா கால் பண்றா. டே தம்பி என்னது? டேய் என்னடா சொல்ற? டேய் கால் பண்ற தம்பி, விளாடாதயா தம்பி. அங்கிள் இருக்கேன் அங்கிள். தம்பி போய் குடியா தம்பி, அப்பாட்ட அர்ஜென்ட்டியா. அங்கிள் சீம் டபாக் டம் டம். ஜோக் இல்லையா? ஹலோ மச்சான், எங்க இருக்க? வீட்ல இருக்கேன்டா. சொல்லு, என்ன விஷயம்? மச்சான் வாடா, வீடியோ ஷூட் பண்ணணும்டா. என்ன வீடியோ? வாடா வந்து சொல்றேன்டா. ஆண்டு வேற மாப்ள. மச்சான் வண்டி பார்த்தல, புது வண்டி இன்னைக்கு தான் எடுத்தேன். சொல்லு, ஏதோ வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். மச்சான் நீ ஒரு டீ குடிச்சிட்டு வாடா, நான் சொல்றேன்டா. சரி நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், நீ வீடியோ எடுத்துட்டு பொறுமையா வா மச்சான். காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைக்கு ஹெட்லைட்ல வெட்டி குண்டு வைக்க போறோம். வாங்க வெட்டிச்சு பார்த்துட்டு ஹெட்லைட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்டுகுண்டை வைப்போம். அண்டுகுண்டை பற்ற வைக்கலாம். பற்ற வச்சுட்டு ஓடுறா குமார். சரி என்னடா பண்றீங்க? வெட்டி குண்டு நீ யூடியூப் சேனல் பண்ணுறதோட நான் தான் கிடைச்சேன்டா. புது வண்டிடா, அன்னைக்கு தான் எங்கள் அப்பா செகண்ட்ல வாங்கி கொடுத்தாரு. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெட்லைட்ல குண்டு வைக்க போறோம். சரி ஓகே, ரொம்ப கிரிஞ்சா போயிட்டு இருக்குல்ல. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழிலை பிக்கப் பண்ண பாருங்கடா, என் உசுரை வாங்காதீங்க. நம்ம ஸ்கூலை பத்தி ஃபீட்பேக் எழுதுங்க. ஸ்கூலை பற்றி நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே வந்ததுனால தான் நல்ல நல்ல டீச்சர், நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சாங்க. இங்கே வந்து நான் நிறைய நல்ல விஷயத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் பழகிக்கிட்டேன். என் ஸ்கூல் மாதிரி ஒரு ஸ்கூலை பார்க்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே படிக்கிறதுனால. மச்சான் ஃபீட்பேக்னா என்னடா? கோமால ஒரு ஃபீட்பேக்னா கூட என்னன்னு தெரியாதா மச்சான்? பசங்கனாலே தான் வேகமா பின்னாடி அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேக்குறாங்கடா. டே வேகமா பின்னாடி வச்சிருக்க, கண்டிப்பா நீ எல்லாம் பெரிய ஆள் ஆயிருவாடா. டே மச்சான் நீ ஃபீட்பேக் எழுதல? ஃபீட்பேக்லாம் நான் முன்னாடி உட்காந்துருக்கான், அவன் தான் எழுதுவான். நம்ம ஸ்கூல் வந்து வேர்ல்டுலயே நம்பர் 1 ஸ்கூல். சார் அப்புறம் மேக்ஸ் டீச்சர் அடே வரா. அதாவது எப்போவுமே அப்படிதான் நடக்கும். பசங்கனாலே ஒரு இது இப்படின்னா அது கல்வி ஊத்துறதுன்றதை விட அந்த ஒரு இதுதான். அது வந்து பசங்களாக இருக்குங்க தெரியும், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அவ்வளோதான். பசங்களுக்கான வைப்பே தனி. ஆக்சுவலாக என்னென்னா பசங்க வந்து எப்போவுமே வந்து அந்த ஒரு இதுக்குள்ளே இருப்பாங்க. எது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு வெறுப்புத்தன்மையோடய இருப்பாங்க அந்த ஸ்கூல் மேலே. ஆனால் வந்து ஸ்கூலை விட்டு வெளில வந்தால் தான் தெரியும், அந்த இடத்துல சொர்க்கம் மாதிரி இருந்துச்சேடா, அந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சி அது ஃபீல் பண்ணுறவங்களும் அவங்க தான். ஏன்னா அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்போம் அந்த ஸ்கூலில்.
ஸோ ரொம்ப வளவலன்னு ரொம்ப அருவ போடலாம். நெக்ஸ்ட் வீடியோ போடும் இருங்க, ஒரே நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இதாக இருக்கும். A few minutes later. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. கல்யாணத்துக்கு கட் அவுட் வேற அடிக்கணும். யார் அனுப்பிச்சா? டேய் மச்சான் நீ போயிட்டு வரியா? மச்சான் நான் போறேன்டா. போறீடா. கண்ணீர் அஞ்சலிக்கு நினைவஞ்சலிக்குமே வித்தியாசம் தெரியாது. நீ வேணா மச்சான், நான் வேற யாராவது அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். ஓகே மச்சான், நம்ம பிள்ளைக்க வழக்கம் அவ்வளோதானே. ஓகேடா. பழக்க வழக்கமே இந்த வாயில வர மாட்டேங்குது. இவன்லாம் அனுப்புறதா? சரி மச்சான் நீயே போயிட்டு வாடா. மச்சான் டைலாக் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுறா, டீசெண்டா போடு. நிறைய பேர் வருவாங்க, பெரிய பெரிய ஆள்லாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. சரி ஓகேடா, நாளைக்கு பார்ப்போம். கோபால மிரட்டி விட்டோமா? லயன்ல கரெக்டா இருந்தா போராட்டா, இல்லனா மண்டை ஃபுல்லா சலனாதானா? உனக்கு இப்ப தெரியாதா நான் உன்னை ஏன் அனுப்பலன்னு? இந்த டைலாக் போட்டதே தப்பு, அந்த டைலாக்கையும் தப்பு தப்பா போட்டிருக்கடா. டே மண்டை ஃபுல்லா சலனாதான். மண்டை ஃபுல்லாக சாதனாதான். அது யாரோ ஒருத்தங்க மச்சான் டேய் நான் போறேன்டா அப்படின்னு இதை யாரோ பேசுவாங்க. அது யாருன்னு தான் தெரில. அது உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டீ மச்சான் மச்சான், அடே மச்சான் சொல்றா. ஏன்டா பறகுற? பொறுமையா சொல்றா, என்னாச்சு மச்சான்? மாப்பிள்ள ஜிஹெச்ல இருக்கான்டா. ஜிஹெச்ல இருக்கானா? என்னடா சொல்ற? எதுக்கு? அவன் பிரஸ் தானடா, அவன் மேல எப்பரா கை வைப்பானுங்க? அதுவும் புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணா. தெரில மச்சான், ஏதோ நியூஸ் பேப்பர்ல ஏதோ எழுதிருப்பான் போடா, அதுக்காக இதை அடிச்சிருப்பான். இல்லை என்னமோ தெரில, வா போய் கேட்டு பார்ப்போம் என்னன்னு. டே என்னடா ஆச்சு? எதுக்குடா அடிச்சாங்க? டீ கடைக்குள்ள கரடி பூந்துருச்சு மச்சான், அதை எழுதி பேப்பர்ல போட்டு அடிச்சிட்டானுங்கடா. அதுக்கு எதுக்குடா அடிக்க போறானுங்க? அப்படி என்ன எழுதுனாங்க? அந்த பேப்பரை கொடு. டீ எஸ்டேட்டில் கரடி கொர், காலை பெண் மிதித்ததால் உர், துரத்தியதால் 2 பேர் கிர். எப்படி மச்சான்? ஏண்டா என்னடா எழுதி வச்சிருக்க? ஏண்டா கடைக்குள்ள கரடி பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் கீழே விழுந்தெல்லாம் ஓடி மண்டனெல்லாம் ஓப்பன் ஆகி கிடக்குது. கேக்குதாடா? டர்ரு புர்ரு கிர்ருன்னு பல்லு மாப்பிள்ள. இந்த வீடியோவில் வந்து நிறையா இடத்துல வந்து பீப் போட்டிருப்பேன். அது வந்து சில பல பேட் வேர்ட்ஸ் வரும். ஸோ அதனால் பீப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எந்த சேனல் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பாய் மற்ற மம்மி. வீடியோ நல்லா பண்றியப்ப. அப்படியாப்ப ரொம்ப தேங்க்ஸ் பு. அப்படியே லைக்கை போட்டுடலாம்ல பு. வாங்கிக்க இப்போ, உனக்கு இல்லாமையா? லைக்கு தானே, வாங்கிக்க. அப்படியே 2 கமெண்ட்டை போட்டுட்டு போறது பு. வாங்கிக்க இப்போ, கமெண்ட் தானே 3 கமெண்ட் கூட போறேன் இப்போ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல பு. இல்லப்பு அது முடியாதப்பு. ஏன்பு? ஆமாப்பு அது முடியாதப்பு, அது மட்டும் கேட்காதப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணுப்பு. என்னப்பு?